Hello students, now we are going to see 5th Maths Unit 6 Fractions Part 2 Exercise 6.2. In the previous video, in Part 1, we have seen Exercise 6.1 Sums 1 to 4. Now I am going to explain types of fractions. First one, proper fraction. In a fraction, if the numerator is smaller than the denominator, then it is called as a proper fraction. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு fractionல வந்து numerator வந்து denominator காட்டிலும் சின்னதா இருந்துச்சு அப்படின்னா, அந்த fraction வந்து proper fraction அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். Examples வந்து 3 by 5, 4 by 15, 9 by 21. இதுல 3 வந்து numerator, 5 வந்து denominator. இதுல 4 வந்து numerator, 15 denominator. இதுல 9 வந்து numerator, 21 வந்து denominator. இந்த numerator எல்லா numeratorமே வந்து denominator காட்டிலும் வந்து smaller இருக்குது. இதுல வந்து 3 less than 5, 4 less than 15, 9 வந்து less than 21. So numerator எல்லாமே எல்லா நம்பருமே denominator காட்டிலும் smaller இருக்கிறதுனால இந்த fractions எல்லாம் வந்து நம்ம proper fraction அப்படி நம்ம சொல்லலாம். Second, improper fraction. In a fraction, if the numerator is greater than the denominator, then it is called as an improper fraction. இதுல என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா, numerator இருக்கிற நம்பர் வந்து denominator காட்டிலும் வந்து greater-ஆ இருந்துச்சு அப்படின்னா அந்த fractions எல்லாம் வந்து improper fractions அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். Examples வந்து 9 by 5, 11 by 3, 21 by 17. இதுல 9 numerator, 5 denominator. இதுல 11 numerator, 3 denominator. இதுல 21 numerator, 17 வந்து denominator. இதுல எல்லா fractionsலயுமே வந்து நியூமரேட்டர் இருக்கிற எல்லா நம்பருமே டினாமினேட்டரை விட கிரேட்டரா இருக்கு. அதாவது 9 வந்து கிரேட்டர் than 5, 11 வந்து கிரேட்டர் than 3, 21 வந்து கிரேட்டர் than 17. சோ எல்லா நியூமரேட்டருமே வந்து டினாமினேட்டரை விட வந்து கிரேட்டரா இருக்கு. சோ இந்த fractions எல்லாம் வந்து இம்ப்ராப்பர் fraction அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் வந்து மிக்சடு fraction. A fraction which contains a whole number and a proper fraction is called as a mixed fraction. அதாவது ஒரு fraction வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு whole number and proper fraction, அதுதான் வந்து நம்ம mixed fraction அப்படி நம்ம சொல்லுவோம். Examples வந்து 1, 1 by 4, 2, 1 by 2, 3, 3 by 4. இதுல 1 வந்து whole number, 1 by 4 வந்து proper fraction. இதுல வந்து 2 வந்து whole number, 1 by 2 வந்து proper fraction. இது வந்து 3 வந்து whole number, 3 by 4 வந்து proper fraction. So எல்லா fractionsலயுமே வந்து whole numberம் இருக்குது, proper fraction இருக்கு. So இந்த type of fraction வந்து நம்ம mixed fraction அப்படி நம்ம சொல்லுவோம். Equivalent fractions. When the numerator and the denominator of a fraction are multiplied by the same non-zero number, we get a fraction that is equivalent to the given fraction. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு fractionோட numeratorையும் denominatorையும் ஒரு non-zero number, அதாவது same நம்பரை வந்து என்ன பண்ணுவோம், non-zero நம்பரை multiply பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு fraction கிடைக்கும். அந்த fraction வந்து equivalent to the given fraction. அந்த fraction வந்து equivalent to the கொடுத்திருக்கிற fractionக்கு equivalent fraction அப்படின்றத வந்து இதோட definition. எக்ஸாம்பிள் வந்து 2 by 5 எடுத்திருக்கிறோம். இந்த 2 by 5 வந்து நியூமரேட்டர்ல 2 இருக்கு, டினாமினேட்டர்ல 5 இருக்கு. நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் வந்து 2, அதாவது நான் ஜீரோ நம்பர் 2வால மல்டிப்ளை பண்றோம் நியூமரேட்டர். அதே மாதிரி டினாமினேட்டரையும் 2வால மல்டிப்ளை பண்றோம். நியூமரேட்டர்ல வந்து 2 into 2 வந்து 4, டினாமினேட்டர்ல 5 into 2 வந்து 10. சோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 by 5 அதுக்கு ஈக்குவலண்டா வந்து நமக்கு ஈக்குவலா 4 by 10 வந்து கிடைக்குது. சோ therefore the fraction 4 by 10 is equivalent to 2 by 5. அதாவது நம்ம மல்டிப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா நான் ஜீரோ நம்பர் 2 by 2ல நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நமக்கு வந்து 4 by 10 கிடைக்குதுல. அந்த fraction 4 by 10ங்கிறது is equivalent to 2 by 5. இந்த given fractionக்கு ஈக்குவலண்ட் ஆன fraction. Exercise 6.2 first question, write the suitable number in the box. அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம கொடுத்திருக்கிற fractionல ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ்ல வந்து suitable number, அதாவது கரெக்டான நம்பரை வந்து fill பண்ணணும். First subdivision 1 by 2 that is equal to இந்த blank, அதாவது பாக்ஸ் கொடுத்திருக்காங்க, divided by 8 கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நம்ம கரெக்டான நம்பரை வந்து எழுதணும். ஆன்சர்ல வந்து நம்ம என்ன பண்றோம், டினாமினேட்டர்ல வந்து 2 கொடுத்திருக்குது லெஃப்ட் சைடு, ரைட் சைடு வந்து 8 கொடுத்திருக்குது. So 2 into 4 that is equal to 8. 2 வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 8 கிடைக்குது. அதுதான் வந்து ரைட் சைடு டினாமினேட்டர். சோ அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் நியூமரேட்டரையும் வந்து நம்ம என்ன பண்ணோம், அதே மாதிரி 4ல மல்டிப்ளை பண்ணோம். சோ 1 into 4 வந்து that is equal to 4. சோ இந்த பாக்ஸ்ல எழுத வேண்டிய நம்பர் வந்து 4. therefore 1 by 2 that is equal to 4 by 8. இதுதான் வந்து இந்த क्वेश्चनோட ஆன்சர்.
செகண்ட் சப்டிவிஷன் 1/3 டிவைடட் பை 7 டிவைடட் பை ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து 1 into 7 வந்து that is equal to 7. So left side numeratorல 1 இருக்கு, அது 7 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து 7 கிடைக்குது. So இந்த டினாமினேட்டரையும் வந்து நம்ம சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணோம். So 3 into 7 வந்து that is equal to 21. இதுதான் இந்த பாக்ஸ்ல நம்ம fill up பண்ண வேண்டிய நம்பர். Therefore 1/3 that is equal to 7/21. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் வந்து 9/11 that is equal to 18 டிவைடட் பை ஒரு blank பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஆன்சர்ல வந்து நம்ம 9 into 2 that is equal to 18. அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, 9 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு வந்து 18 கிடைக்குது. சோ இந்த டினாமினேட்டரை நம்ம என்ன பண்ணணும், 11 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ 11 into 2, இங்க 11 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 2 1 is 2, 2 1 is 2. So 11 into 2 that is equal to 22. So இந்த பாக்ஸ்ல வந்து நம்ம fill பண்ண வேண்டிய நம்பர் வந்து 22. Therefore 9/11 that is equal to 18/22. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். Fourth subdivision 5 divided by 15 that is equal to box divided by 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த பாக்ஸ்ல வந்து நம்ம கரெக்டான நம்பரை வந்து fill பண்ணணும். ஆன்சர் வந்து 15 divided by 5 that is equal to 3 கிடைக்குது. அதாவது 15 வந்து 5 ஆல டிவைட் பண்ணோம்னா 3 5s are 15. 15 minus 15 வந்து 0. So 15 divided by 5 வந்து that is equal to 3. So அந்த நியூமரேட்டரை வந்து நம்ம சேம் நம்பரால டிவைட் பண்ணணும். So 5 divided by 5 வந்து that is equal to 1. So therefore 5 divided by 15 that is equal to 1 divided by 3. இந்த blankல வந்து நம்ம 1 தான் வந்து கரெக்டான நம்பர். Fifth subdivision 14/26 that is equal to box divided by 13 அப்படின்னு கொடுத்திருக்குது. So ஆன்சர்ல நம்ம என்ன பண்றோம், 26 வந்து 2 ஆல டிவைட் பண்றோம். 1 2 is 2, இங்க வந்து பேலன்ஸ் 0, அதை எழுத வேண்டாம். அடுத்தது வந்து 6 bring down பண்றோம். 3 2s are வந்து 6, 6 minus 6 வந்து நமக்கு 0 கிடைக்குது. So 26 வந்து 2 ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னா 26 divided by 2 that is equal to 13 வந்து கிடைக்குது. So இந்த நியூமரேட்டர் 14 வந்து அதே மாதிரி வந்து நம்ம 2 ஆல வந்து டிவைட் பண்ணணும். So 14 divided by 2 வந்து that is equal to 7. 14 வந்து 2 ஆல டிவைட் பண்ணோம்னா 7 2s are 14 கிடைக்குது. 14 minus 14 வந்து that is equal to 0. So 14 divided by 2 வந்து that is equal to 7. So இந்த பாக்ஸ்ல எழுத வேண்டிய நம்பர் வந்து 7. So therefore 14/26 that is equal to 7/13. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். Sixth subdivision box divided by 4 that is equal to 8 divided by 16. ஆன்சர் வந்து என்ன பண்றோம்னா 16 வந்து 4 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து 4 கிடைக்குது. 16 divided by 4 that is equal to 4. So 16 வந்து 4 ஆல டிவைட் பண்றோம். 4 4s are 16. 16 minus 16 வந்து 0. So அத நியூமரேட்டரை நம்ம வந்து அதே 4 ஆல வந்து நம்ம டிவைட் பண்ணணும். 8 divided by 4 வந்து that is equal to 2. So 8 வந்து 4 ஆல டிவைட் பண்றோம். 2 4s are 8. 8 minus 8 வந்து 0. So இதுல வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு 2 அப்படின்ற ஆன்சர் தான் வந்து நமக்கு கிடைக்குது. So therefore பாக்ஸ்ல வந்து 2ன்றது தான் கரெக்டான நம்பர். So 2/4 that is equal to 8/16. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 7th subdivision 1 divided by box that is equal to 7 divided by 28. ஆன்சர் என்ன பண்றோம், 7 வந்து 7 ஆல டிவைட் பண்ணாதான் நமக்கு வந்து 1 கிடைக்குது. 7 divided by 7 that is equal to 1. So அந்த டினாமினேட்டரை நம்ம வந்து அதே மாதிரி சேம் 7 ஆல டிவைட் பண்ணணும். 28 divided by 7 that is equal to 4. 28 7 ஆல டிவைட் பண்றோம். 4 7s are 28. 28 minus 28 வந்து that is equal to வந்து நமக்கு 0. So 28 7 ஆல டிவைட் பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா 4 வந்து கிடைக்குது. இதுதான் இந்த blank-க்கான கரெக்டான நம்பர். Therefore 1/4 that is equal to 7/28. The box-க்கான கரெக்டான ஆன்சர் வந்து 4. 8th subdivision box divided by 5 that is equal to 15 divided by 25. ஆன்சர் என்ன பண்றோம், 25 divided by 5 that is equal to 5. 25 5 ஆல டிவைட் பண்ணா 5 5s are 25. 25 minus 25 அது வந்து 0 அப்படின்னு கிடைக்குது. So இந்த நியூமரேட்டரை வந்து அந்த சேம் 5 ஆல டிவைட் பண்ணணும். 15 divided by 5 வந்து that is equal to 3 கிடைக்குது. 15 5 ஆல டிவைட் பண்ணோம்னா 3 5s are 15. 15 minus 15 வந்து that is equal to 0 அப்படின்னு கிடைக்குது. 15 divided by 5 that is equal to 3. இதுதான் வந்து இந்த பாக்ஸுக்கான கரெக்டான நம்பர். Therefore 3/5 that is equal to 15/25. இந்த பாக்ஸ்ல நம்ம fill up பண்ண வேண்டிய நம்பர் வந்து 3. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர்.
Second question, find an equivalent fraction with the denominator 18 for each of the following fractions. இல்ல questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற ஒவ்வொரு fractionக்கும் ஒரு equivalent fraction வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதே சமயத்துல கண்டுபிடிச்சிருக்கிற equivalent fraction வந்து denominator வந்து 18 இருக்கணும். அந்த questions வந்து என்னன்னா 1/2 அந்த fraction 1/2, 2/3, 4/6, 2/9, 7/9, 5/3. So இந்த fraction எல்லாம் வந்து கமா போட்டு கொடுத்திருக்காங்க. சொல்யூஷன்ல வந்து கொடுத்திருக்கிற fractions வந்து நம்ம அப்படியே எழுதிக்கணும். 1/2, 2/3, 4/6, 2/9, 7/9, 5/3. சோ இதுல நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் வந்து எல்லாமே 18 வர மாதிரி ஒவ்வொரு fractionக்கு ஒரு ஈக்குவலன்ட் fraction வந்து கண்டுபிடிக்கணும். சோ 2 into 9, 2 வந்து 9 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு வந்து 18 கிடைக்கும். சோ 2 into 9 that is equal to 18. அது மாதிரி 3 6 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு 18 கிடைக்கும். 3 into 6 that is equal to 18. அதே மாதிரி 6 வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 18 கிடைக்கும். So 6 into 3 வந்து that is equal to 18. அதே மாதிரி 9 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 18 கிடைக்கும். So 9 into 2 that is equal to 18. So இந்த டினாமினேட்டர்ல வந்து 2 னா 9 ஆல மல்டிப்ளை பண்ணும், 3 னா வந்து 6 ஆல மல்டிப்ளை பண்ணும், 6 னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணும், 9 னா வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். கொஸ்டின்ல வந்து fractions வந்து கமா கொடுத்திருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக சப்டிவிஷன்ஸ் வந்து போட்டிருக்கிறேன். சோ சப்டிவிஷன் 1 வந்து 1/2 that is equal to 1/2 into 9/9. 1 into 9 வந்து 9, 2 into 9 வந்து 18. So 1/2 that is equal to 9/18. இதுதான் வந்து இதுக்கு ஈக்குவலன்ட் fraction. செகண்ட் சப்டிவிஷன் வந்து 2/3 that is equal to 2/3 into 6/6. 2 into 6 வந்து 12, 3 into 6 வந்து 18. So 12/18, 2/3 that is equal to 12/18. இதுதான் வந்து இதோட ஈக்குவலன்ட் fraction. Third subdivision வந்து 4/6 that is equal to 4/6 into 3/3. 4 into 3 வந்து 12, 6 into 3 வந்து 18. So 12/18. 4/6 ஓட ஈக்குவலன்ட் fraction வந்து 12/18. Fourth subdivision வந்து 2/9 that is equal to 2/9 into 2/2. 2 into 2 வந்து 4, 9 into 2 வந்து that is equal to 18. So 4/18. 2/9 ஓட ஈக்குவலன்ட் fraction வந்து 4/18. Fifth subdivision வந்து 7/9 that is equal to 7/9 into 2/2. 7 into 2 வந்து 14, 9 into 2 வந்து 18. 14/18 அது 7/9 ஓட ஈக்குவலன்ட் fraction வந்து 14/18. Next வந்து 6th subdivision 5/3 that is equal to 5/3 into 6/6 that is equal to 5 into 6 வந்து 30, 3 into 6 வந்து 18. So 30/18. இதுதான் வந்து 5/3 ஓட ஈக்குவலன்ட் fraction. Therefore, an equivalent fraction with the denominator 18 for, அதாவது ஒவ்வொரு fractionக்குமே வந்து ஒரு equivalent fraction கண்டுபிடிக்கணும். அதே சமயத்துல அந்த denominator வந்து 18 இருக்கணும். First subdivision 1/2, அதோட equivalent fraction வந்து is 9/18. That is 1/2 that is equal to 9/18. Second subdivision 2/3 ஓட equivalent fraction is 12/18. That is 2/3 that is equal to 12/18. Third subdivision 4/6 ஓட equivalent fraction வந்து is 12/18. that is 4/6 that is equal to 12/18. அடுத்தது fourth subdivision இந்த 2/9 ஓட equivalent fraction is 4/18. that is 2/9 that is equal to 4/18. So fifth subdivision வந்து 7/9 ஓட equivalent fraction is 14/18. that is 7/9 that is equal to 14/18. Sixth subdivision 5/3 ஓட equivalent fraction is 30/18. That is 5/3 that is equal to 30 divided by 18. Third question, find an equivalent fraction with a denominator 5 for each of the following fractions. The question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற ஒவ்வொரு fractionக்கும் ஒரு equivalent fraction கண்டுபிடிக்கணும். அதே சமயத்துல அந்த denominator வந்து 5 இருக்கணும். அதுதான் வந்து இந்த கொடுத்திருக்கிற questionக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. கொடுத்திருக்கிற fractions வந்து 6/15,
15, 10 by 25, 12 by 30, 6 by 10, 21 by 35. சொல்யூஷன்ல வந்து கொடுத்திருக்கிற fractions நம்ம அப்படியே எழுதிக்கணும். 6 by 15, 10 by 25, 12 by 30, 6 by 10, 21 by 35. So இந்த denominatorலாம் வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா 5 வர மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு fractionக்கும் ஒரு equivalent fraction வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 15 divided by 3 that is equal to 5. அதாவது 15 3 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 3s are 15. 15 minus 15 வந்து 0 கிடைக்குது. So 15 divided by 3 வந்து that is equal to 5. Next 25 divided by 5 வந்து that is equal to 5. 25 வந்து 5 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 5s are 25. 25 minus 25 வந்து நமக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது வந்து 30 divided by 6 that is equal to 5. 30 வந்து 6 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 6 are 30. 30 minus 30 வந்து நமக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது வந்து 10 divided by 2 வந்து that is equal to 5. 10 வந்து 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 2s are 10. 10 minus 10 வந்து 0. நெக்ஸ்ட் வந்து 35 divided by 7 that is equal to 5. 35 வந்து 7 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 7s are 35. 35 minus 35 that is equal to 0. So the 5 வந்து denominator வர மாதிரி இருக்கிறப்ப எல்லா டினாமினேட்டரையும் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பரால வந்து நம்ம டிவைட் பண்றோம். சோ இதை வச்சு நம்ம ஒவ்வொரு நம்பரையும் வந்து 15 வந்து 3 ஆல டிவைட் பண்ணோம், 25 5 ஆல டிவைட் பண்ணோம், 30 6 ஆல டிவைட் பண்ணோம், 10 2 ஆல டிவைட் பண்ணோம், 35 7 ஆல டிவைட் பண்ணோம். சோ நமக்கு வந்து எல்லாமே டினாமினேட்டர் 5 கிடைக்கும். சோ இந்த கொஸ்டின்ல வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபிராக்ஷன்ஸ்க்கு வந்து கமா போட்டு கொடுத்திருக்காங்க. நான் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக சப்டிவிஷன்ஸ் வந்து போட்டிருக்கிறேன். சோ சப்டிவிஷன் 1 வந்து 6 by 15. So இதை வந்து என்ன பண்ணும் 3 ஆல டிவைட் பண்ணணும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும். So that is equal to 6 divided by 3 divided by 15 divided by 3. 6 divided by 3 வந்து நமக்கு 2 அப்படின்னு கிடைக்குது. 15 divided by 3 வந்து that is equal to 5 கிடைக்குது. அதாவது 6 டிவைட் பண்ணணும் அப்படின்னா 3 ஆல 2 3s are 6. 6 minus 6 வந்து that is equal to 0 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி நம்ம வந்து 15 வந்து 3 ஆல வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னா 5 3s are வந்து 15. 15 minus 15 வந்து that is equal to 0 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்குது. So 6 by 15 ஓட equivalent fraction வந்து that is equal to 2 by 5. Second subdivision வந்து 10 by 25 that is equal to 10 divided by 5 divided by 25 divided by 5. நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நம்ம என்ன பண்றோம் 5 ஆல டிவைட் பண்றோம். 10 divided by 5 வந்து that is equal to 2. 25 divided by 5 வந்து that is equal to 5. So இங்க வந்து 10 வந்து 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 2s are 10. 10 minus 10 வந்து 0 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி 25 வந்து 5 ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னா 5 5s are வந்து 25. 25 minus 25 வந்து நமக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. சோ நமக்கு வந்து 10 by 25 வந்து that is equal to 2 by 5. 10 by 25 ஓட equivalent fraction வந்து 2 by 5. Third subdivision 12 by 30 that is equal to 12 divided by 6 divided by 30 divided by 6. 12 வந்து 6 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 கிடைக்குது. 30 வந்து 6 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து 5 கிடைக்குது. 12 வந்து 6 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 6 are 12. 12 minus 12 வந்து that is equal to 0. So 12 by 30 ஓட நமக்கு அதோட equivalent fraction வந்து 2 by 5. அடுத்தது fourth subdivision வந்து 6 by 10 that is equal to 6 divided by 2 divided by 10 divided by 2. 6 வந்து 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 கிடைக்குது. 10 வந்து 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 கிடைக்குது. So 6 by 10 that is equal to 3 by 5. 6 by 10 ஓட equivalent fraction வந்து 3 by 5. Next வந்து fifth subdivision 21 by 35 that is equal to 21 divided by 7 divided by 35 divided by 7. 21 வந்து 7 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 கிடைக்குது. 21 7 ஆல டிவைட் பண்ணும்போது 3 7s are 21. 21 minus 21 வந்து 0. அதே மாதிரி 35 வந்து 7 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து 5 கிடைக்குது. So 21 by 35 ஓட equivalent fraction வந்து 3 by 5. Therefore an equivalent fraction with denominator 5 for
first subdivision 6 by 15 ஓட equivalent fraction வந்து is 2 by 5. அது ஒவ்வொரு fractionக்கும் ஒரு equivalent fraction கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அதோட denominator வந்து 5 இருக்கணும். அதுதான் வந்து questionல கேட்டது. So first subdivision 6 by 15 ஓட equivalent fraction is 2 by 5. That is 6 by 15 that is equal to 2 by 5. Second subdivision 10 by 25 oda equivalent fraction is 2 by 5, that is 10 by 25 that is equal to 2 by 5. Third subdivision 12 by 30 oda equivalent fraction is 2 by 5, that is 12 by 30 that is equal to 2 by 5. Fourth subdivision வந்து 6 by 10 oda equivalent fraction is 3 by 5, that is 6 by 10 that is equal to 3 by 5. Fifth subdivision 21 by 35 oda equivalent fraction is 3 by 5, that is 21 by 35 that is equal to 3 by 5. So நம்ம கொடுத்திருக்கிற fraction ஓட equivalent fraction எல்லா fractionனுமே வந்து 5 வந்து denominator இருக்குது. இதுதான் வந்து இந்த question ஓட answer. Recap: in this video we have seen exercise 6.2 sums 1 to 3. Thank you students.